ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 18+ வீடியோஸ் அண்ட் மெசேஜ்லாம் நிறைய வந்துட்டுருக்கு. அதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கனை ஆனில் போட்டு வச்சுக்கோங்க அண்ட் லைக்கும் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இருக்கும், நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு கீழே பார்த்தீங்கன்னா இது 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 நம்ம ஷோ நோட்டிஃபிகேஷன் ஆஃப் ஆனாலும் நம்மளுக்கு அப்படியே தான் இருக்கும். அதனால் கீழே பார்த்தீங்கன்னா ஜெனரல் இருக்கும், அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்ட பிறகு கீழே போனீங்கன்னா சைட்ஸ்ன்னு இருக்கும், அதையும் ஆஃப் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அடிஷ்னல் செட்டிங்ஸ் இந்த ஆப்புன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கால் ஆப்ஸ் ஆல் ரெக்வஸ்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்ட பிறகு திருப்பி 3 டாட் கிளிக் பண்ணுங்கள். திருப்பி செட்டிங்ஸ்குள்ளே போங்க, நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஃப்ளோட்டிங் நோட்டிஃபிகேஷன் அதையும் ஆஃப் பண்ணிக்கோங்க. லாக் ஸ்க்ரீன் நோட்டிஃபிகேஷனும் ஆஃப் பண்ணிக்கோங்க. அண்டு மேலே ஷோ நோட்டிஃபிகேஷனும் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ நானே காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு வந்து எல்லா 18+ வீடியோஸும் போய்டும் அப்படியே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.